சத்தமா இருக்கு. உள்ள ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருப்பா. ஏன் டிஃபன்லாம் இருக்குல்ல? பொண்ணு வீட்டுக்காரருக்கு யாரோ வடை வைக்கலையா, அதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. வடை வைக்கலன்னா வடைக்கெல்லாம் எங்க சொந்தத்துல யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு சீப்பா இறங்க போற ஆளுங்க இல்லையே. அது என்னமோ பொண்ணு வீடுன்னு சொல்லி சத்தம் போடுறான். என்னன்னு போய் பாருப்பா. இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், ஓட்டிக்க போவேன். அங்க வடை வச்சிருக்கல, இங்க வடை வச்சிருக்கல, இங்க மட்டும் ஏன் வடை வைக்கல? அதான் சொல்றேன் சார், அதெல்லாம் நீ பேசக்கூடாது. வடைக்கு சண்டை போடுற காக்க இருந்தா இவனை பொண்ணு வீட்டுக்காரங்கடா மரியாதை கொடுக்க மாட்டியா? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நீயே கேளுடா. அங்க பாரு வடை இருக்கா, இங்க பா. அதுவும் அந்த இலையில பாரு வடை இருக்கா, ஏன் இலையில வடை இல்ல? இத கேட்டா அவங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு சொல்றாங்க. என்ன சார் பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்றாரு, ஒரு வடைக்காக போய் பிரச்சனை பண்றாரு சார். என்ன நிச்சயமா பேசுறா? மத்த இலையெல்லாம் இருக்குல்ல, அப்ப நான் மட்டும் என்ன இலக்கறமா? அதானே என்ன முத்து, நம்மள எப்படி பேசுறாங்க, நம்மள பிரிச்சு பாக்குறாங்க. யார் நாங்களா? ஒரு வடைக்கு போய் இப்படி சண்டை போடுறீங்க? அண்ணன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. யாரையும் நாங்க பிரிச்சு பார்க்கலண்ணே. கல்யாண வீட்டுல எடுங்கண்ணே தேவையில்லை. நீங்க சாப்பிடு. ஜி ஏன்டா அப்படி ஒரு வடையை வச்சு கலவரத்தை உருவாக்க பாக்குற? அப்ப ஏன்டா எனக்கு மட்டும் வைக்க மாட்டேன்றாங்க? நான் என்னோட பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு மரியாதை இல்ல. ஏண்டா ஒரு வடையில உன் மரியாதை இருக்குது. எந்திரா அத்தை, இவன் நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்கான் அத்தை. இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு. ஆமா, இது எனக்கு 2வது கல்யாணம் தான். எனக்கு முதல் கல்யாணம் நடந்தது சீதா கூட தான்.